தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் அவதரித்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு அசுத்தங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் காணப்படுகிறது. மற்றும் சிலர் வேண்டாத சில தீய பழக்கங்களுக்கு அடிமைகள் ஆகி அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். மற்றும் சிலரோ செய்யும் கிரியைகளில் எல்லாம் அநீதி நிறைந்தவர்களாக வாழ்கின்றனர். இவைகளை அறியாமையினாலே சிலர் செய்கிறார்கள். சிலர் அவை பாவமென்று அறிந்தும் துணிகரமாக ஈடுபடுகிறார்கள். எந்த ஒரு மனிதன் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்மையே தியாக பலியாக அர்ப்பணித்து செய்த ஒப்பற்ற தியாகத்தை உணர்ந்து, ஆண்டவரே, என் வாழ்வில் இருக்கிற தீய குணங்களை, செயல்களை, அடிமைத்தனங்களை, அக்கிரமங்களை எல்லாம் முற்றிலுமாய் மாற்றி என்னையும் உம்மை போல மறுரூபப்படுத்தும் என்று கெஞ்சி கேட்கிறானோ, அப்படிப்பட்டவனுடைய வாழ்வில் உள்ள அநீதி அக்கிரமம் யாவையும் மாற்றி புது வாழ்வு, நீதி, சமாதானம் நிறைந்த வாழ்வாய் மாறும்படி கர்த்தர் செய்கிறார். எத்தனை ஆச்சரியமானதும் வல்லமை நிறைந்ததுமானது தெய்வீக ரட்சிப்பு! இராணுவ வீரர் ஒருவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று வீடு திரும்பினார். அவர் பெரிய மீசையுடன் பார்ப்பதற்கே பயங்கரமாக தோற்றமளித்தார். ஆண்டவர் அவரை தமது அன்பினால் அணைத்து ரட்சித்தார். அவர் ஒரு குழந்தையைப் போல மாறினார். ஒரு சமயம் அவர் பேருந்து ஒன்றிலே சென்றபோது பேருந்து நடத்துனர், கண்டக்டர் சிறு காரணத்தை பெரிதுபடுத்தி அவரிடம் சண்டை போடவும் அவருடைய சட்டையை பிடித்து இழுக்கவுமாக இழிவான செயல்களை செய்த பொழுதும் அவர் அந்த நடத்துனரிடம் அமைதியாய் தாழ்மையுடன் பேசினார். அதை கவனித்த மற்ற பிரயாணிகள் அந்த மனிதருக்காக அந்த நடத்துனரிடம் சண்டை போட்டு அவருக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காதபடி காப்பாற்றினர். எப்படி அவ்வளவு பொறுமையாக இருந்தீர்கள் என்று ஒருவர் கேட்டபோது, முன்பெல்லாம் இப்படி நடந்திருந்தால் அந்த மனிதனை அப்படியே கொன்று போட்டிருப்பேன். இப்பொழுதோ இயேசுவின் அன்பு என் உள்ளத்தில் வந்துவிட்டபடியால் என்னால் அந்த விதமாக முரட்டுத்தனமாக செயல்பட முடியவில்லை என்று பதிலுரைத்தார். ஆம், இன்று நம்மையும் கூட எப்படிப்பட்ட பொல்லாங்கினின்றும் மாற்றி தம்மை போல் பரிசுத்த சாயலை நமக்கு அருளி செய்ய ஆண்டவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு இரட்சகரே, என்னுடைய கடின உள்ளத்தையும் என்னிலுள்ள கொடிய செயல்களையும் முற்றிலுமாக நீர் மாற்றி இன்று முதல் நீர் எனக்கு உமது தெய்வீக சாயலை தருகிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.